நீங்க எப்பவாவது பகல் கனவு கண்டிருக்கீங்களா? அதாவது வந்து உங்க பகல் கனவுகள் வெறும் கற்பனை இல்ல, அவை உங்க எதிர்காலத்தை எழுதும் வரைபடங்கள், ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா. பலருக்கு இது ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா, கற்பனை அப்படிங்கறத நம்ம ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கிறது இல்ல. ஆமா, அதுதான் உண்மை. நேர்களே, உங்க எல்லாரையும் இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம நெவில் காடார்ட் எழுதின த லா அண்ட் த ப்ராமிஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான புத்தகத்தை பத்தி தான் முழுமையா தேடி பார்க்க போறோம். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக். கண்டிப்பா. மனிதனோட கற்பனை திறன் எப்படி நாம் வாழும் இந்த நிஜ உலகத்தை அணு அணுவாக உருவாக்குகிறது அப்படிங்கறத பத்தியும், அந்த சக்திய நம் வாழ்வில் எப்படி பயன்படுத்துவது என்பதையும் புரிந்து கொள்வதுதான் இன்றைய நமது முக்கிய நோக்கம். இதை ஏதோ ஒரு மேலோட்டமான பேச்சாக இல்லாம மிக ஆழமாக அலசப் போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா, நாம கற்பனை என்பது ஒரு கண்ணாடியாகத்தான் பார்க்கிறோம். அதாவது ஏற்கனவே நம்ம கண்முன் இருக்கிற உலகத்தை, அந்த நிஜத்தை அப்படியே நமக்குள் பிரதிபலிக்கும் ஒரு சாதாரண கண்ணாடி அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆமா, அப்படித்தான் நம்ம பழகி இருக்கோம். ஆனா நெவில் கோடார்ட் மிக ஆழமா ஒரு விஷயத்தை பதிவு செய்றாரு. கற்பனை என்பது உலகை பிரதிபலிக்கும் கண்ணாடி அல்ல, அதுவே உலகை உருவாக்கும் கருவி. நாம் எதை ஆழமாக உணர்வுபூர்வமாக கற்பனை செய்கிறோமோ அதுவே நமது புற உலகமாக உருமாறுகிறது என்பதுதான் இந்த முழு புத்தகத்தோட ஆணிவேர். சரி, இத கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்ப்போம். கற்பனை எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிற அடிப்படைய முதல்ல அலசுவோம். இத கேட்கும் நேயர்களுக்கு கண்டிப்பா ஒரு சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம்? இப்ப எல்லாரும் தான் தங்களுக்கு வேண்டியதை கற்பனை செய்றாங்க இல்லையா? நான் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும், எனக்கு அந்த வேலை கிடைக்கணும், பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பஸ்ல போகும்போதோ தூங்கும்போதோ கற்பனை செய்றாங்க. அதப்படி பார்த்தால் உலகத்துல எல்லாரும் கோடீஸ்வரர்களா இருக்கணுமே. அங்கதான் ஒரு மிக முக்கியமான உளவியல் வித்தியாசத்தை நெவில் சுட்டிக்காட்டுறாரு. பெரும்பாலான மக்கள் தாங்கள் அடைய வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி வெளியிலிருந்து சிந்திக்கிறார்கள். அதாவது ஒரு இலக்கை பற்றி மட்டும் சிந்திப்பது. ஓ, இலக்கை பற்றி சிந்திப்பது. அப்ப சரியான வழி என்ன? நெவில் சொல்றது என்னன்னா, நீங்கள் அந்த இலக்கை அடைந்து விட்ட நிலையிலிருந்து சிந்திக்க வேண்டும். அந்த அனுபவத்திற்குள்ளே வாழ வேண்டும். அடைந்து விட்ட நிலையிலிருந்து கொஞ்சம் உதாரணத்தோட சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இது இன்னும் சுலபமா நேயர்களுக்கு புரியும்படி சொல்றேன். நாளைக்கு ஒரு முக்கியமான வேலைக்கான இன்டர்வியூ போறீங்கன்னு வச்சுக்குவோம். எனக்கு இந்த வேலை கிடைச்சு விட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும், என் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விடுமே அப்படின்னு சிந்திப்பது, அந்த இலக்கை பற்றி சிந்திப்பது. ஆமா, நாம் அப்படிதான் புலம்புவோம். இது உங்க தற்போதைய குறைய, அதாவது அந்த வேலை உங்களிடம் இல்லை அப்படிங்கறத தான் உங்க மூளைக்கு சொல்லுது. ஆனா அந்த வேலை கிடைத்து விட்டதாக அந்த முதல் மாத சம்பளத்தை கையில வாங்குவது போலவும், உங்க நண்பர்களிடம் இனிப்பு கொடுத்து கொண்டாடுவது போலவும் அந்த உணர்வை அனுபவிப்பது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இலக்கை அடைந்த நிலையிலிருந்து சிந்திப்பது. ஓஹோ, இது கேட்பதற்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா நடைமுறையில் இது எப்படி சாத்தியம்? இதை புரிந்து கொள்ள புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அருமையான உண்மை கதையை பார்ப்போம். ஒரு மருத்துவரும் அவர் அந்த மனைவியும் சுமார் 15 வருஷமா ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. 15 வருஷமா? ரொம்ப பெரிய காலகட்டமாச்சே. ஆமா, அவங்க வசிக்கிற பகுதிக்கு பக்கத்திலேயே ஒரு காலியான நிலம் இருந்துச்சு. அங்கே தங்கள் கனவு இல்லத்தை எழுப்பணும்னு அவங்க ஆசை. ஆனா அவங்க கிட்ட அதற்கான போதுமான பணம் இல்ல. பணம் இல்லாததால அந்த கனவை தள்ளி போட்டு கொண்டே இருந்தாங்க. 15 வருஷத்துல ஏமாற்றங்களும் விரக்தியும் தான் மிஞ்சின. அதன் பிறகு எப்படி அவங்க அந்த வீட்டை கட்டினாங்க? லாட்டரி ஏதாவது விழுந்துச்சா? எந்த லாட்டரியும் விழல. நெவில் கோடார்டின் தத்துவத்தை கேட்ட பின் அந்த தம்பதியினர் ஒரு புதிய முடிவுக்கு வந்தாங்க. பணத்தை பத்தி கவலைப்படுவதை, அதாவது தங்களிடம் இல்லை என்ற எண்ணக்கு முற்றிலுமாக விட்டுவிட்டார்கள். அப்போ என்ன செஞ்சாங்க? மாறாக அந்த கட்டிடம் முழுமையாக கட்டப்பட்டு வாடகைக்கு விடப்பட்டிருப்பதாக தங்கள் கற்பனையில் ஒவ்வொரு நாளும் முழுமையா வாழத் தொடங்குனாங்க. அவங்க கற்பனையிலேயே ஒரு கட்டிட வரைபடத்தை உருவாக்குனாங்க. நிஜமாவே பணம் இல்லாதப்போ கற்பனையில மட்டுமா? ஆமா, தினமும் இரவு தூங்கச் செல்வதற்கு முன் கற்பனையில் அந்த கட்டிடத்திற்குள் செல்வார்கள். ஒவ்வொரு அறையாக பார்ப்பார்கள். தரை எப்படி இருக்கிறது, சுவரின் நிறம் என்ன அப்படின்னு மிக நுணுக்கமாக உணர்ந்தார்கள். வாவ், இது ஒரு நல்ல மெத்தட் ஆக்டர் பண்ற மாதிரி இருக்கே. ஒரு மேடை நடிகர் தன் கதாபாத்திரமாகவே மாறுவது போல. மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு நாள் அவங்க கற்பனையில தங்கள் நெருங்கிய தோழியான ஒருவரை அந்த கட்டிடத்திற்குள் அழைத்துச் சென்று காண்பிப்பதாக உணர்ந்தாங்க. அந்த தோழி கட்டிடத்தை பார்த்து வியந்து, டாக்டர், இது மிகவும் அழகாக இருக்கிறது என்று சொல்வது போல மிக தெளிவாக கற்பனை செய்தார்கள்.
அந்த சந்தோஷமான உணர்விலேயே அவங்க தூங்கியும் போனாங்க. அதாவது அந்த கற்பனை உலகை அவங்க நிஜம்னு நம்ப தொடங்கிட்டாங்க. சரி, அவங்க மூளைக்குள்ள இது நடந்து கொண்டிருந்தது. ஆனா நிஜ உலகத்தில் அந்த மருத்துவர் வாழ்வில் அப்படி என்ன தானாகவே நடந்தது? செங்கலும் சிமெண்ட்டும் வானத்துல இருந்தா குதிச்சது? அதுதான் இங்குள்ள மிகப்பெரிய ஆச்சரியம். எந்த பணமும் இல்லாமல், அவங்க எந்த முயற்சியும் எடுக்காமல், வங்கிகளில் சென்று கடன் கேட்காமல் தங்கள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் ஒரு கான்ட்ராக்டர் தானாகவே அந்த மருத்துவரோட அலுவலகத்திற்கு வந்தாரு. தானாகவே வந்தாரா? ஆமா. அவர் வந்து, நான் இந்த வழியா போகும்போதெல்லாம் இந்த காலியான இடத்தை பார்க்கிறேன், இங்கு ஏன் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டக்கூடாது அப்படின்னு கேட்டாரு. தன்னிடம் சுத்தமா பணம் இல்லைன்னு மருத்துவர் சொன்ன பிறகும் அந்த கான்ட்ராக்டர் தானே முன்வந்து வரைபடங்களை தயார் செய்து அதற்கான முழு செலவையும் தானே ஏற்றுக்கொண்டு அந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்தாரு. நிஜமாவா சொல்றீங்க? எந்த அட்வான்ஸும் இல்லாமலா? ஆமா. லாபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை திருப்பி கொடுத்தால் போதும், எனக்கு இந்த இடம் மிகவும் பிடித்துள்ளது அப்படின்னு அந்த கான்ட்ராக்டர் சொல்லிட்டாரு. 15 வருஷமா நடக்காத ஒன்று அவங்க கற்பனையில் வாழ்ந்து சில வாரங்கள்லயே நடந்துருச்சு அப்படிங்கிறது நம்ப முடியாத ஒண்ணா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க கற்பனை செய்தபடியே அந்த தோழி நிஜமாகவே அந்த கட்டிடத்தை பார்க்க வந்து, டாக்டர், இது மிகவும் அழகாக இருக்கிறது அப்படின்னு அதே வார்த்தைகளை சொன்னாங்க. இத கேட்கும்போதே கொஞ்சம் சிலிர்க்கிறது. இதுதான் அந்த இலக்கை அடைந்துவிட்ட நிலையிலிருந்து சிந்திப்பது. உங்களிடம் அது ஏற்கனவே இருக்கிறது என்ற மனநிலைக்கு நீங்கள் மாறும்போது பிரபஞ்சம் அதற்கான வழிகளை தானே உருவாக்கும். சரி, எதிர்காலத்தை இப்படி கற்பனை மூலம் உருவாக்குவது எனக்கு புரியுது. ஆனா நடந்து முடிந்து விட்ட கடந்த காலத்தை, ஒரு மோசமான சம்பவத்தை நம் கற்பனையால் மாற்ற முடியுமா? இது எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. நெவில் வந்து இத கடந்த கால நினைவுகளை திருத்தியமைக்கும் கலை அப்படின்னு அழைக்கிறாரு. இத விளக்க ஒரு பெண்ணோட கதையை அவர் சொல்றாரு. அந்த பெண் 39 வருஷமா கடுமையான முதுகு வலியால் அவதிப்பட்டு வந்தாங்க. 39 வருஷமா வலியுடன் வாழ்வதா? அதுக்கு காரணம் என்னவா இருந்துச்சு? இந்த வலிக்கு காரணம் என்னன்னு அவங்க ஆழமா யோசிச்சு பார்த்தப்போ, அவங்க தனது 3வது அல்லது 4வது வயதில் ஒரு ஊஞ்சலிலிருந்து மிக கடுமையா கீழே விழுந்தது நினைவுக்கு வந்துச்சு. அந்த விபத்தினால் முதுகெலும்பில் ஏற்பட்ட பாதிப்பு தான் இத்தனை வருஷமா தொடர்கிறது அப்படிங்கறத உணர்ந்தாங்க. கொஞ்சம் பொறுங்க, இது எனக்கு சுத்தமாக புரியல. கால இயந்திரம், அதாவது டைம் மெஷின் இல்லாம நம்ம பழைய காலத்திற்கு போக முடியாது. உடைந்த கண்ணாடி ஒட்டிக் கொள்ளுமா? மூளையில் ஒரு பழைய நினைவை மாற்றுவது எப்படி உடலளவில் உள்ள ஒரு வலியை இன்று குணமாக்கும்? மேலோட்டமாக பார்த்தால் இது அறிவியலுக்கு முரணாக தோணலாம். ஆனா நவீன மனநல மருத்துவமும் நரம்பியல் அறிவியலும் இன்று சொல்வதைத்தான் நெவில் பல தசாப்தங்களுக்கு முன்பே சொன்னாரு. மனிதனும் அவனது கடந்த காலமும் ஒரு தொடர்ச்சியான கட்டமைப்பு. ஓ, அதாவது கண்டினியூவஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா. உங்க கடந்த காலம் என்பது எங்கோ உறைந்து போன ஒரு செதுக்கப்பட்ட பாறை அல்ல. நீங்கள் அதை எப்படி நினைவில் வைத்திருக்கிறீர்களோ அந்த வடிவில்தான் அது இன்றும் உங்கள் நரம்பு மண்டலத்துல, நர்வஸ் சிஸ்டத்துல உயிருடன் இருக்கிறது. அந்த பெண்ணின் உடல் 39 வருஷமா அந்த அதிர்ச்சியை தன்னுள் இறுக்கி வைத்திருந்தது. அப்போ அந்த பெண் என்ன செஞ்சாங்க? நிகழ்காலத்தின் எந்த ஒரு பிரச்சனைக்கும் காரணம் நமது ஆழ்மனதில் பதிந்துள்ள திருத்தப்படாத கடந்த காலமே. அந்த பெண் தான் கீழே விழுந்ததாக இருந்த நினைவை மாற்றி ஊஞ்சலில் இருந்து மிக கவனமாக பாதுகாப்பாக குதித்து தன் தாயிடம் ஓடிச் சென்று கட்டிக்கொள்வது போல கற்பனை செய்தாங்க. அதாவது தன் மூளைக்கும் நரம்பு மண்டலத்திற்கும் ஒரு புதிய கதையை சொல்லத் தொடங்கினாங்கன்னு சொல்றீங்க. இதன் விளைவு என்னாச்சு? வெறும் 2 மாதங்களில் அவங்களோட 39 வருஷ வலி முற்றிலுமாக மறைந்தது. 2 மாதத்திலேயா? வாவ்! ஆமா. அவங்க மூளை அந்த புதிய நினைவை உண்மையாக ஏற்றுக்கொண்டவுடன் உடலை இறுக்கி வைத்திருந்த அந்த பழைய அதிர்ச்சி விலகியது. கடந்த காலத்தை நீங்கள் கற்பனை மூலம் மாற்றி எழுதும்போது அந்த பழைய சம்பவத்தால் நிகழ்காலத்தில் ஏற்படும் விளைவும் முற்றிலுமாக மாறிவிடுகிறது. இது மனதிற்கும் உடலுக்கும் இடையிலான தொடர்பை மிக அழகா விளக்குது. சரி, தனிப்பட்ட வாழ்க்கையை தாண்டி இந்த கற்பனை வெளி உலக அளவிலும் தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதாவது நாம படிக்கும் நாவல்களும் புனைவுகளும் கூட நிஜமாத மாறுமா? கண்டிப்பா மாற்றும். இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான, ஒருவேளை உங்களை நடுங்கச் செய்யக்கூடிய ஒரு அத்தியாயம் இருக்கு. புனைவு என்று எதுவும் இல்லை என்பதுதான் அந்த அத்தியாயத்தோட பெயர். மார்கன் ராபர்ட்சன் என்ற ஒரு நாவலாசிரியர் 1898ஆம் ஆண்டில் ஃபியூட்டிலிட்டி என்ற ஒரு நாவலை எழுதினார். சொல்லுங்க. அதுல டைட்டன் என்ற பிரம்மாண்டமான கப்பல் ஏப்ரல் மாதத்தின் ஒரு கடும் குளிர் இரவில் ஒரு பெரிய பனிப்பாறையில் மோதி மூழ்குவதாக எழுதினார். அந்த கப்பல் எவ்வளவு பெரிய புயலிலும் மூழ்குவதற்கு வாய்ப்பே இல்லை என்று அந்த நாவல்ல மிகத் தெளிவாக வர்ணிக்கப்பட்டிருந்தது.
இங்குதான் விஷயம் மிக சுவாரஸ்யமாகவும் கொஞ்சம் திகிலாகவும் மாறுது. இத நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். இது நிஜத்துல நடந்த டைட்டானிக் கப்பல் விபத்த போலவே இருக்கே. நீங்க சரியா சொன்னீங்க. அவர் அந்த நாவலை எழுதி 13 அல்லது 14 வருஷத்துக்கு பிறகுதான் டைட்டானிக் என்ற நிஜக் கப்பல் உருவாக்கப்பட்டது. நாவலில் வந்த அதே ஏப்ரல் மாதம், அதே குளிர் இரவு, பனிப்பாறையில் மோதி டைட்டானிக் மூழ்கியது. நிஜமாவா? பேர் கூட ரொம்ப ஒரே மாதிரி இருக்கே. டைட்டானிக். ஆமா, நாவலில் வந்த கப்பலின் பெயருக்கும் நிஜக் கப்பலின் பெயருக்கும் ஒரே ஒரு எழுத்துதான் வித்தியாசம். கப்பலின் நீளம், பயணிகளின் எண்ணிக்கை, போதுமான உயிர்காக்கும் படகுகள் இல்லாதது என கிட்டத்தட்ட அனைத்தும் ஒத்துப்போயின. இது உண்மையிலே ரொம்ப பயமா இருக்கு. அப்படியானால் என்ன அர்த்தம்? அவர் அப்படி எழுதியதால் தான் அந்த நிஜ கப்பல் மூழ்கியதா? ஒரு எழுத்தாளர் தன் பேனாவால், தன் கற்பனையால் இத்தனை உயிர்களை கொன்றாரா? இத நம்புவது மிகவும் கடினமா இருக்கே. இதத்தான் நாம மிக கவனமா புரிஞ்சுக்கணும். அந்த ஆசிரியர் வேண்டுமென்றே அத்தனை பேரை கொல்ல வேண்டும் என்று எழுதல. ஆனால் எந்த ஒரு கற்பனையும் அது எவ்வளவு ஆழமாக, உணர்வுபூர்வமாக ஒரு மனிதனால் உருவாக்கப்படுகிறதோ, அது இந்த பிரபஞ்சத்தின் கூட்டு நனவு நிலையில், அதாவது கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஓ, கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் புரியுது. ஒரு கட்டத்தில் அது நிஜமாக உருமாறுகிறது, அல்லது காலத்தையும் வெளியையும் தாண்டி எதிர்காலத்தில் நடக்கப் போகும் ஒன்றை ஒரு படைப்பாளியின் மனம் முன்கூட்டியே கற்பனை என்ற பேரில் தன்னுக்குள் ஈர்த்திருக்கலாம். எப்படி பார்த்தாலும் மனித மனதின் கற்பனைக்கும் வெளி உலகிற்கும் உள்ள எல்லைக்கோடு நாம நினைப்பது போல அத்தனை தடிமனானது அல்ல. இதைத்தான் புனைவு என்று எதுவும் இல்லை என்கிறார் நெவில். இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையாகவும் இருக்கணும். சில நேரங்களில் நாம் நமக்கோ மற்றவர்களுக்கோ அறியாமல் கோபத்திலோ பயத்திலோ எதிர்மறையான விஷயங்களை கற்பனை செய்கிறோம். அது காலப்போக்கில் நிஜமாகலாம் இல்லையா? கண்டிப்பா. அதனால் நேர்மறையான நல்ல விஷயங்களை மட்டுமே நாம் கற்பனை செய்ய பழக வேண்டும். சரி, எனக்கு இன்னொரு நடைமுறை சந்தேகம். நாம ஒன்றை ஆழமா கற்பனை செய்த பிறகு அந்த விஷயம் எப்படி நம்மிடம் வந்து சேரும்? அதற்கான வழியை நாம முன்கூட்டியே திட்டமிட வேண்டுமா? அதாவது நீங்க வழிமுறைகளை பத்தி கேக்குறீங்க. ஆமா, உதாரணத்துக்கு எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டுமென்றால் நான் அந்த வேலைக்கு அப்ளை செய்வது, இன்டர்வியூ செல்வது, அங்கு என்ன கேள்விகள் கேட்பார்கள் என்று அந்த வழிமுறையையும் சேர்த்து நான் கற்பனை செய்ய வேண்டுமா? இல்லவே இல்ல. அதுதான் பலரும் செய்யும் ஒரு பொதுவான தவறு. இலக்கை அடைவதற்கான வழிகளை நீங்கள் திட்டமிட வேண்டியதில்லை. அதை நெவில் நுட்பமான வலைப்பின்னல் அல்லது கண்ணுக்கு தெரியாத பாதைகள் என்று குறிப்பிடுகிறார். உங்க கற்பனையே அதற்கான வழிகளை சரியாக செதுக்கிக் கொள்ளும். அப்படியா? வழி தானாவே உருவாகுமா? ஆமா, இதற்கும் புத்தகத்துல மிக ஆச்சரியமான உண்மை கதைகள் இருக்கு. முதல் கதை ஒரு குதிரை பந்தயத்தில் நடந்த சம்பவம். ஒரு நபர் தனக்கு $36,533 கிடைக்க வேண்டும் என்று மிக துல்லியமாக கற்பனை செய்தார். தினமும் அந்த பணத்தை எண்ணுவது போலவும் பேங்க் பேலன்ஸ் சரிபார்ப்பது போலவும் கற்பனை செய்தார். குதிரை பந்தயம் என்பது முற்றிலும் கணிக்க முடியாத ஒரு விஷயமாச்சே. அதுல அதிர்ஷ்டம் மட்டுமே வேலை செய்யும். அதுல இது வேலை செய்ததா? வேலை செய்தது மட்டுமில்லாம அது எப்படி நடந்தது என்பதுதான் சுவாரஸ்யம். பந்தய நாள்ல அவர் அறியாமலேயே சிந்தனை எங்கேயோ இருந்ததால் தவறுதலாக ஒரே டிக்கெட்டை 2 முறை பதிவு செய்து விட்டார். ஒரே டிக்கெட்டாயா? பொதுவா யாரும் அப்படி தங்கள் பணத்தை வீணாக்க மாட்டாங்களே. ஆமா, முடிவுகள் வந்தபோது அவர் செய்த அந்த சிறு தவறினால் அவருக்கு கிடைத்த தொகை சரியாக $36,788. அவர் கற்பனை செய்த தொகைக்கு மிக மிக நெருக்கமான ஒரு தொகை. அவர் அதை திட்டமிட்டு செய்யவில்லை. அந்த நுட்பமான வலைப்பின்னல் அவரை அப்படி செய்ய வைத்தது. இது நம்ம கார்ல உள்ள வழிகாட்டி, அதாவது ஜிபிஎஸ் போல இருக்கு. நாம எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற டெஸ்டினேஷன் முகவரியை மட்டும் அதில் பதிவு செய்தால் போதும். கரெக்ட். எந்த வழியில போறது, எங்க லெஃப்ட் திரும்புவது, டிராஃபிக் எங்க குறைவு என்பதை அந்த ஜிபிஎஸ்ஸே பார்த்துக்கொள்ளும். நாமே காரின் என்ஜினை திறந்து ஒவ்வொரு டயரையும் கைகளால் சுழற்ற போவதில்லை இல்லையா? ஆமா, நீங்கள் சொல்வது மிகச் சரியான ஒப்பியது. நீங்கள் உங்க இலக்க மட்டும் முடிவு செய்தால் போதும், பிரபஞ்சமே அந்த ஜிபிஎஸ் போல செயல்படும். உங்க கற்பனை உங்களுக்கான வழிகளை தானே அமைத்துக் கொள்ளும். அது எப்படி செய்வது என்று நீங்கள் யோசித்துக் குழம்பக்கூடாது. அப்போ நாம என்னதான் செய்யணும்? நீங்கள் உங்கள் மனநிலையை, உங்க மூடை மட்டும் சரியாக நம்பிக்கையாக வைத்துக் கொள்ள வேண்டும். சந்தோஷமான மனநிலையை உருவாக்கி கொண்டால் அதற்கேற்ற சம்பவங்கள் உங்களை தேடி வரும். மனநிலை ஒரு காந்தம் போல செயல்படுகிறது. இதை உணர்த்தும் இன்னொரு சின்ன கதையும் இதுல உண்டு. ஒரு தாய் தன் சிறுமகனில் கால்களில் இருந்த மருக்களை சில காசுகள் கொடுத்து வாங்குவதாக ஒரு நாடகம் ஆடினாள். மருக்களை பணம் கொடுத்து வாங்குவதா? இது என்ன புது கதையா இருக்கு? அது எப்படி ஒரு வியாதிக்கு தீர்வாகும்? அந்த தாய் தன் மகனிடம் ஒரு விளையாட்டு போல செய்தாள். இந்தா உனக்கு கொஞ்சம் பணம். உன் மருக்களுக்கு நான் விலை தந்து விட்டேன். இனி அது என்னுடைய சொந்த பொருள். என்னுடைய பொருள் உன்னிடம் இருக்கக்கூடாது என்று மிக உறுதியாக விளையாட்டாக சொன்னாள்.
அத பையனத நம்புனானா? ஆமா, அந்த சிறுவனும் அதை முழுமையா நம்பினான். அவனது மனநிலை இது இனி எனக்கு சொந்தமில்லை என்று மாறியது. ஆச்சரியம் என்னன்னா, எந்த மருத்துவமும் இல்லாமல் ஒரே மாதத்தில் அந்த மருக்கள் அவனது கால்களிலிருந்து மாயமாக மறைந்தன. மருந்தை விட அந்த மனநிலையும் நம்பிக்கையும் தான் அங்கு உண்மையான மருந்தாக வேலை செய்தது. வாவ், இது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. சரி, இது எல்லாவற்றுக்கும் என்ன அர்த்தம்? நாம் ஒரு அடுக்குமாடி குடிப்பை கட்டுவதில் ஆரம்பித்து 39 வருஷ உடல் வலியை போக்குவது, கப்பல் மூழ்குவது, குதிரை பந்தயத்தில் வெல்வது என்று பல விஷயங்களை பற்றி பேசணும். ஆனா எனக்கு ஒரு ஆழமான கேள்வி எழுகிறது. கேளுங்க. இலக்கு இதுதானா? இங்குதான் நெவில் கோடார்ட் தனது தத்துவத்தின் உச்சிக்குச் செல்கிறார். ஒரு தத்துவவாதியாக அவர் பரிணமிக்கும் இடம் இதுதான். இதை அவர் வாக்குறுதி, அதாவது த ப்ராமிஸ் என்று அழைக்கிறார். அவர் தன் வாழ்வில் அனுபவித்த சில உயர்ந்த ஆன்மீக தரிசனங்களை இங்கே பகிர்றார். ஓ, த ப்ராமிஸ். இது என்ன சொல்லுது? மனிதனின் கற்பனை சக்தி என்பது அவனுக்கு தேவையான காரியங்களை சாதித்துக் கொள்ளும் வெறும் ஒரு மனோதத்துவ கருவி மட்டுமல்ல. அது அவனுள் இருக்கும் தெய்வீக சக்தி. மனிதனுக்குள் இருக்கும் கடவுள் தன்மையே இந்த கற்பனை சக்திதான் என்கிறார் நெவில். இது மிக ஆழமான, ஒருவேளை பலருக்கு புரிந்து கொள்ள கடினமான விஷயமா இருக்கிறது. நாம பணத்தையும் பொருளையும் அடைவதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். இப்போ மனிதனுக்குள் இருக்கும் தெய்வீகத் தன்மை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இதை நம் நேயர்கள் தங்களோடு எப்படி பொருத்தி பார்ப்பது? நெவில் இதை மிக எளிமையாக விளக்குகிறார். நாம வாழ்வில் ஆசைப்படும் பணம், வீடு, வேலை, பதவி போன்ற சின்ன சின்ன ஆசைகளை அவர் விளையாட்டுப் பொருட்கள், டாய்ஸ் என்று குறிப்பிடுகிறார். ஒரு குழந்தை எப்படி சிறுவயதில் பொம்மைகளை வைத்து விளையாடி வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறதோ, உலகத்தை புரிந்து கொள்கிறதோ, அதுபோலதான் இந்த கற்பனை சக்தியை வைத்து நாம நமது ஆசைகளை முதலில் நிறைவேற்றிக் கொள்கிறோம். அப்போ இது வெறும் ஆரம்பந்தானா? கண்டிப்பா, இது கற்பனை சக்தியின் ஒரு சிறிய பகுதிதான். ஆனால் இறுதி நோக்கம் இந்த விளையாட்டுப் பொருட்களுடன் வாழ்வை முடித்துக் கொள்வதல்ல. இந்த ஆசைகளை நிறைவேற்றும் போதே உங்களுக்குள் இருக்கும் எல்லையற்ற சக்தியை, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் படைப்பு சக்தியை நீங்கள் மெல்ல மெல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய உண்மையான பொட்டென்ஷியல் என்னன்னு நம்ம உணரணும். ஆமா, நீங்கள் வெறும் சதைப்பிண்டம் அல்ல, உங்கள் கற்பனை மூலம் உங்கள் உலகை படைக்க முடியும் படைப்பாளி நீங்கள் என்ற முழுமையான விழிப்புணர்வை அடைவதுதான் இதன் இறுதி அர்த்தம். மனிதன் தனது உண்மையான எல்லையற்ற இயல்பை உணர்ந்து கொள்வதுதான் அந்த இறுதி வாக்குறுதி. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்றைய இந்த விரிவான தேடல் நேயர்களுக்குள் பல புதிய கேள்விகளையும் ஆழமான திறப்புகளையும் உருவாக்கியிருக்கும் என்று நம்புகிறேன். கற்பனை என்பது வெறும் பகல் கனவு அல்ல. அது நம் வாழ்க்கையை வடிவமைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த, அதே சமயம் கவனமாக கையாள வேண்டிய ஒரு ஆயுதம் என்பதை பார்த்தோம். இன்று இரவு நீங்கள் தூங்கச் செல்லும்போது ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி யோசியுங்கள். உங்கள் வாழ்வின் எந்த பகுதியை நீங்கள் உங்கள் கற்பனையில் மாற்றி அமைக்கப் போகிறீர்கள்? உங்கள் எதிர்காலத்தின் எந்த அழகிய கதையை இன்றே உங்கள் மனதிற்குள் வாழப் போகிறீர்கள்? இந்த கேள்வியோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இப்போது ஆடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புக்கும் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.